கனரா பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். கனரா பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான கனரா AI1 ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே கெட் ஸ்டார்டட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வரிசையாக பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா பர்மிஷனுமே எனபிள் பண்ணி கண்டினியூ கொடுத்து அந்த பர்மிஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு இதில் உங்களோட சிம்மை செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த சிம்மில் உங்களோட அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குதோ அந்த சிம்மை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்கோட் பார்த்தீங்கன்னா செட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பாஸ்கோடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப இந்த பாஸ்கோடை என்ட்ரு பண்ணி தான் ஆப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 5 டிஜிட் பாஸ்கோட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எம்பிஎன் செட் பண்ண சொல்லுவாங்க. இது 6 நம்பர் நீங்கள் செட் பண்ணணும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் செட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவாக செட் பண்ணக்கூடாது. 1 1 1 இந்த மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செட் பண்ணணும். 6 நம்பரு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெட் பேங்கிங் ஆப்லேருந்து யாருக்காச்சும் அமௌண்ட்லாம் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போதைக்கு இந்த பின்னை என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இதில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, ஆக்டிவேஷன் கோடு, ஆதார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட ஆதாரை வச்சுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆக்டிவேஷன் கோடை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிரான்ச்சில் போய் இந்த கோடை வாங்கி அதுக்கப்புறம் அந்த கோடை வச்சு நீங்கள் இந்த நெட் பேங்கிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெபிட் கார்டு வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். இதில் டெபிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா டெபிட் கார்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி மந்த் இயர் கொடுத்துருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட பின் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட லாகின் பாஸ்கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுமே ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆப் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது எப்படி கனரா பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.